இப்போ நமசிவாய வாழ்க முதல்ல அவன் பேரு. இரண்டாவது நாதன் தாழ் வாழ்க. நாதன்னா யாரு? திருப்பெருந்துறையில் இவர் ஆட்கொண்ட பெருமான் ஆத்மநாத சுவாமி. அந்த ஆத்மநாதன் தான் நாதன். தாழ்னா அவனுடைய திருவடி. நமக்கு எது வேணும்? கடவுள் திருவடி தான் வேணும். திருவடிக்கு நாம் சொந்தக்காரர்கள். அதனாலே பக்தர்களுக்கு அடியார்கள்னு பேர். திருவடி தான் நமக்கு மோட்சம் கொடுக்கிறது. ரெண்டு திருவடி, ஒன்று அருள், இன்னொன்று ஞானம். இந்த ரெண்டும் தான் நமக்கு வேணும். அதனாலே நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. தாழ்னா திருவடின்னு ஒரு அர்த்தம், முயற்சின்னு ஒரு அர்த்தம். வளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படிங்கிறது திருக்குறள். தாழ்னா முயற்சி. நம்மளை எப்படியாவது இந்த உலகங்கிற சாக்கடையை விட்டுட்டு மேலே எழுப்பணும் அப்படின்னு சிவபெருமான் பண்ற முயற்சி வாழ்க.